ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் ஆஃப் மெட்ராஸ். இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி. நான் 1/2 kg எடுத்து பண்ணியிருக்கேன். 1/2 kg சிக்கன், 1/2 kg ரைஸ் எடுத்து பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு 4 to 5 மெம்பர்ஸ் சாப்பிடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக உதிரி உதிரியாகவும் இருக்குது, ஒட்டாமல் அரிசி உடையாமல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். 1/2 kg சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். சிக்கனை சாஃப்ட் ஆக்கிறதுக்கு 2 ஸ்பூன் தயிரும் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கலரி வச்சுருங்க. ஒரு 1/2 hour ஊறட்டும். அது 1/2 hour நல்லா ஊறுச்சுன்னா அது வந்து சிக்கன் வந்து ரொம்ப டெண்டரியாக இருக்கும், அதான் சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. பாஸ்மதி அரிசி வந்து நான் ஒரு 4 கிளாஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதாவது 1/2 kg, அது அளந்து பார்த்திங்கன்னா 4 கிளாஸ் இருக்கும். நான் ஒரு 1/2 hour ஊற வச்சுருக்கேன். நான் வந்து லூஸில் வாங்கலை, இது இந்தியா கேட் ரைஸு. ஒரு 1/2 kg போட்டு அளந்து வச்சுருக்கேன். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேனில் வந்து ஒரு 2 to 3 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. அதே மாதிரி ஒரு 4 to 5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போது பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஸ்டார் அனாச் எல்லாமே போட்டு வதக்கி விட்டுருங்க. இப்போது வெங்காயம் வந்து நான் பெரிய வெங்காயனால 3 எடுத்துக்கிட்டேன். சின்ன வெங்காயமாக இருந்தால் 4 எடுத்துக்கோங்க. வெங்காயம் சிறுவை நறுக்க வேணாம் பிரியாணிக்கு. இந்த மாதிரி நீட்டாக போட்டாலே போதும். வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வரணும் வெங்காயம். இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வந்தால் தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் பிரியாணி, கலரும் கொடுக்கும். தக்காளி நான் பெரிய தக்காளினால 2 எடுத்துக்கிட்டேன். சின்ன தக்காளியாக இருந்தால் 3 எடுத்துக்கோங்க. பச்சை மிளகா 4. பச்சை மிளகா கிள்ளியோ கீரியோ போடாதீங்க, காரம் நல்லா இறங்கிடும். அப்படியே முழுசாகவே போடுங்க பச்சை மிளகாவை. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் வந்து ஒரு கப் எடுத்து போட்டுக்கிட்டேன். பிரியாணிக்கு எப்பவுமே இஞ்சி ஜாஸ்தியாக இருக்கணும், அளவு பூண்டு கம்மியாக இருக்கணும். இது ஸ்பூன் அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 ஸ்பூன் இருக்கும். புதினாவும் கொத்தமல்லியும் ஒரு கைப்பிடி எடுத்து வச்சுருந்தேன். இது வந்து அதை போட்டு வதக்கிடலாம். கொஞ்சம் வந்து கடைசியாக டம் போடுறதுக்கு எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி போட்டு கலரி விட்டுக்கோங்க. தயிர் பார்த்தீங்கன்னா நான் ஒரு கப் எடுத்துக்கிட்டேன். நல்லா புளிச்ச தயிர்னா எலுமிச்சப்பழம் சேர்த்துக்க வேண்டாம். இது புளிக்காத தயிராக இருந்தால் ஒரு 1/2 லெமன் சேர்த்துக்கோங்க. 1/2 லெமனோட ஜூஸ் எடுத்து சேர்த்துக்கோங்க. இது தயிர் புளிச்ச தயிர்னால நான் லெமன் சேர்த்துக்கல. 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டேன். இப்போது கரம் மசாலா வந்து நான் 1 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். அப்படி பிரியாணி மசாலா இருந்தாலுமே நீங்கள் வந்து பிரியாணி மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஆனால் 2மே சேர்க்காதீங்க, ஓவர் ஸ்மெல்லாக இருக்கும், ஃப்ளேவராக இருக்கும். கரம் மசாலா சேருங்க, இல்லைன்னா வந்து பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க. நான் சிக்கன் 1/2 kg எடுத்து ஊற வச்சதை இப்போ போட்டுக்கலாம். இதிலே மஞ்சத்தூள் இருந்ததுனால நான் மஞ்சத்தூள் போடலை. இந்த மாதிரி கலரி விட்டுருங்க. ஒரு 5 minutes கலரி விட்டிங்கன்னா நல்லா சிக்கன் வந்து நல்லா தண்ணி விடும். பாருங்கள், அது வரைக்கும் நல்லா கலரி விடுங்க. பாருங்கள் எவ்வளோ சிக்கன்லேருந்து தண்ணி வந்திருக்குன்ட்டு. நான் வந்து எந்த ஒரு எக்ஸ்ட்ரா தண்ணியுமே ஊற்றலை, இது சிக்கன்லேருந்து வந்த தண்ணி. இப்போ வந்து அரிசி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரைஸ் ஊற வச்ச ரைஸை
போட்டுக்கலாம். இப்போ எல்லா அரிசியும் போட்டாச்சு. தண்ணின்னு பார்த்தீங்கன்னா நான் 4 கிளாஸ் அளந்தேன்ல, அதுக்கு வந்து 1 கிளாஸுக்கு 1.5 கிளாஸ் அளவு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஏன்னா இது டம் போடுறதுனால தண்ணி வந்து சீக்கிரமாக வற்றிடும். அதனால் வந்து நான் 1.5 கிளாஸ் தண்ணி வைக்கிறேன். உப்பு பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் உப்பு நான் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் ஃபுல்லாக உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். லைட்டாக கலரி விட்டுருங்க. ரொம்ப குத்திலாம் கலராதீங்க, அரிசி வந்து உடஞ்சிரும். மோஸ்ட்லி இந்த மாதிரி கரண்டி யூஸ் பண்ணுங்கள், கட்டையை வச்சு. மெட்டல் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா ரைஸ் உடையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. தண்ணி நல்லா லைட்டாக கொதி வந்ததும் இப்போ நீங்கள் வந்து உப்பு செக் பண்ணிக்கலாம். உப்பு வந்து எப்படி இருக்கணும்னா தண்ணியில் வந்து கொஞ்சம் உப்பு கரிக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் வெந்து வரும்போது ரைஸில் கரெக்டாக இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக கொதி வரும்போது கொஞ்சம் நான் உப்பு செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். அந்த தண்ணி வந்து கொஞ்சம் உப்பு கரிக்கிற மாதிரி இருக்கணும். தட்டு போட்டு மூடி ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா ஸ்பீடில் வச்சு, ஃபயரை ஸ்பீடாக வச்சு இந்த மாதிரி நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டதும் அரிசி வெந்து தண்ணியெல்லாம் ட்ரெயின் ஆகி மேலே வந்துடும், முக்கால்வாசி வெந்துடும். இப்போது மிச்சத்தை வந்து டம் போட்டு வேக வைக்கலாம். நான் ஒரு தோசைக்கல் எடுத்துக்கிட்டேன். இப்போவும் ஃபயர் வந்து அதிகமாக வச்சுக்கோங்க, ஃபுல் ஃபயரில் வச்சுக்கோங்க. தோசைக்கல்லை வச்சுட்டு அதுக்கு மேலே பிரியாணி பாத்திரத்தை வச்சுட்டு இப்போது மீதமான கொத்தமல்லி புதினா போட்டுக்கலாம். அப்புறம் சுற்றிலும் நெய் விட்டுக்கோங்க. டம்முக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து கோதுமை மாவை ஃபுல்லாக சீல் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே தட்டு போட்டு மூடிக்கிட்டேன். நீங்கள் என்ன பண்ண, அப்படி கோதுமை மாவை வேண்டாம் அப்படின்ற நினைக்கிறவங்க ஒரு வெயிட்டான தண்ணியோட, சுடு தண்ணியோட ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு அந்த தட்டு மேலே வச்சு டம் போடலாம். பிரியாணி பாத்திரத்தை தட்டு போட்டு மூடிட்டு அதுக்கு மேலே ஒரு சுடுதண்ணி பாத்திரத்தை வச்சுக்கோங்க. இப்படியே வந்து ஒரு 20 மினிட்ஸ் ஸ்லோ சிம்மில் வச்சுட்டு ஃபயரை 20 மினிட்ஸ் இருக்கட்டும். தட்டு போட்டு மூடினோடனே சிம்மில் வச்சுருங்க. ஏன்னா தோசைக்கல் வச்சு நம்ம ஃபாஸ்ட்டாக வச்சுருந்தோம். இப்போது தட்டு போட்டு மூடினோடனே சிம்மில் வச்சு 20 மினிட்ஸ் வைங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஆயிடுச்சுன்ட்டு. ஃபுல்லாக வெந்து ஒன்றும் உடையாமல் ஒட்டாமல் எவ்வளோ அழகாக உதிரியாக கடையில் ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி நல்லா உதிரியாகவும் நல்லா கிடைக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அதே மாதிரி டம் 20 மினிட்ஸ் போட்டு ஃபயர் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா ஒரு 10 to 15 மினிட்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணாதீங்க. உள்ளேயே நல்லா அந்த ஸ்மெல் உள்ளேயே வந்து ஃபுல்லாக ரொட்டேட் ஆகி பிரியாணி ஃபுல்லாக அந்த ஸ்மெல்லும் அதே மாதிரி நல்லா குக் ஆகி நல்லாயிருக்கும். ஒரு 10 to 15 மினிட்ஸ் அடுப்பெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு 10 to 15 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக குக் ஆகி ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் அழகாக உதிரியாகவும் சூப்பராகவும் இருக்குது. நீங்கள் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சூப்பரான பிரியாணி ரெடி. அரிசி வெந்திருக்கானோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பாருங்க, யாருக்கு தாங்க பிடிக்காது பிரியாணினா? கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.